விஜயின் மன்னராட்சி கருத்துக்கு சீமான் அவர்கள் பதிலளிச்சிருக்காங்க. சீமான் மன்னராட்சி பேசும் விஜய் முதலில் காங்கிரஸை எதிர்க்க வேண்டும் என்கிறார். காங்கிரஸ் மன்னர்களை ஆதரித்ததாக குற்றம் சாட்டுறாங்க சீமான் அவர்கள். தவிகவின் கொள்கைகள் தெளிவற்றவை, தமிழ் தேசியத்தை பிரிக்க முயல்கிறது என சீமான் அவர்கள் கூறுறாங்க. நாம் தமிழர் மற்றும் தவிக இடையே மோதல் தீவிரம் இன்னும் அடையுது அப்படின்னு சொல்லலாம். சீமானின் பேட்டி தவிக்கு எதிரான விமர்சனங்களை தீவிரப்படுத்தியிருக்கு. விஜயின் அடுத்த பதில் அரசியல் களத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீமான் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். போராடுறோம், அது நீங்க ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க. அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது, சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை. அதுக்கு தான் சொல்றோம், சரியான தத்துவத்தை முன் வச்சு நகரணும். அப்ப புரியுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அது அவருக்கும் சேர்த்தான்னு சொல்றேன். ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிட்டா அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று செய்யணும். திருப்பி இதே அரசியல் சாரத்தை எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு இங்க ஒரு அரசியல் தேவைப்படல. அதுதான் அவங்க இருக்காங்கல்ல. எது சரியில்லைன்னு நீங்க சொல்லணும். அரசியல் செயல்பாடு சரியில்லைன்னா எது சரியில்லைன்னு சொல்லணும். அப்படின்னா நீ முதல்ல காங்கிரஸ் தான் பேசணும். ஹலோ, முதல்ல யார பேசணும்? நேரு மக, நேரு மயன், நேரு பேரன், நீ அப்படிதான் பேசணும். ஏன் பேசல? நேர்மையா பேசணும். தவறு எவன் செஞ்சாலும் தவறுங்க, புரியுதா? இறைவனே முன்னாடி நின்னாலும் அவன் நெற்றிக்கனே திறந்தாலும் குற்றமேங்கிற பரம்பரையில வந்துட்டு நம்ம அப்படி பேசக்கூடாது. வாரிசு அரசியல், மன்னராட்சி, ஒரு குடும்பத்துல பிறந்ததுனாலே அவனுக்கு பதவினா முதல்ல காங்கிரஸை தான் ஒழிக்கணும்.